கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவாரோ என்ற அச்சம் தாவேக தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்திற்கு யார் காரணம்? உண்மை வெளிவருமா? கடந்த 2 நாட்களாக கரூர் மாவட்டம் முழுவதும் மரண ஓலமே கேட்டு வருகிறது. ஏற்கனவே 39 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த மேலும் 2 உயிரிழந்திருப்பது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகர் விஜய் வீட்டிற்குள் 3 போலீசார் சென்று அவரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரையில் ஈடுபட்டுள்ள தாவேக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமையன்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாமக்கல் நிகழ்வை முடித்துக் கொண்டு இரவு 7 மணி அளவில் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வந்தார். விஜயை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி பலர் மயங்கிய நிலையில் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 9 குழந்தைகள் உட்பட 39 பேர் சனிக்கிழமையன்றே பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருமணமாகாத கவின் என்பவர் சிகிச்சை பலனின்றி ஞாயிறன்று உயிரிழந்தார். இதேபோன்று கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த சுகுணா என்ற பெண்மணி திங்கட்கிழமையன்று அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 67 பேர் கரூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்திருப்பது நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. பிள்ளையின் மரணத்தை தாங்க முடியாமல் வாய் பேச முடியாத காது கேட்காத தாய் கதறிய காட்சிகள் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது. உயிரிழந்த கணவரின் உடலை கண்டு கதறி துடித்த நிறைமாத கர்ப்பிணி, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஜோடியும் நெரிசலில் சிக்கி பலியான துயரம் என கரூர் முழுவதும் மரண ஓலம் இன்னும் ஓயவில்லை. கரூர் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பலர் அடுத்தடுத்து உயிரிழந்து கொண்டிருந்த போது விஜய் திருச்சி வழியாக தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க விஜய் திட்டமிட்டு இருப்பதாகவும் இதற்காக காவல்துறையின் அனுமதிக்கு காத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே விஜயின் பரப்புரை கூட்டத்தில் வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்தப்பட்டதாக தாவேகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தாவேகவினரின் குற்றச்சாட்டை தமிழக காவல்துறை முழுவதுமாக மறுத்துள்ளது. விஜய் பரப்புரையின் போது கல்வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை என ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் அளித்துள்ளார். காவல்துறையின் அறிவுரையை தாவேகவினர் கேட்காததே நெரிசலுக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் பரப்புரை செய்யும் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் மின்சாரத்தை துண்டிக்கவில்லை என்று மின் வாரியம் விளக்கமளித்துள்ளது. மேலும் தாவேகவினர் வைத்திருந்த 2 ஜெனரேட்டர்களை அதன் பொறுப்பாளர்களை ஆஃப் செய்தது நியூஸ் 18 பிரத்யேக வீடியோ காட்சி மூலம் உறுதி செய்யப்பட்டது. கரண்ட் சப்ளைலாம் அங்கே தான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம் 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. தோழர்களை கொஞ்சம் முன்னாடி போகலாம். நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. விஜய் பரப்புரை நடந்த இடத்திலும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்போரிடமும் நேரில் சென்று அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தினார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 2வது நாளாக அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 1.5 வயது குழந்தையின் வீட்டிற்கு சென்ற அருணா ஜெகதீசன் வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த தாய்க்கு ஆறுதல் கூறினார். மேலும் உயிரிழந்த மற்றவர்களின் வீடுகளுக்கும் அவர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். காவல்துறை சார்பில் புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் எஸ்பி பிரேமானந்தன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விஜய் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து கரூர் நகர காவல் நிலைய போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாவேக கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VP மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக கரூர் நகர காவல் நிலைய DSP செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை நீக்கிவிட்டு புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் SP பிரேமானந்தன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே விஜய் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்து தனது காரில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு திங்கட்கிழமையன்று காலையில் சென்றுள்ளார். அவர் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திலேயே பட்டினப்பாக்கம் போலீசார் 3 பேர் வீட்டிற்குள் சென்றுள்ளனர். இதனால் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விஜயிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெலுங்கானாவில் புஷ்பா 2 பட வெளியீட்டின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற 39 வயது பெண் உயிரிழந்தது தொடர்பாக அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதேபோல தமிழ்நாட்டிலும் நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரோ என்று அவரது ரசிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்ததாக கூறி நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரா அல்லது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வேறு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதே தாவேகவினரின் பெரிய கேள்வியாக உள்ளது.